ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர நவம்பர் 24-25 சவுதி அரேபியாவில் இருக்க ஜெடாவில் நடக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம நிறைய வீடியோஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போது. ஹை டிமாண்டை கிரியேட் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் யார் இருக்க போகிறாங்க வரப்போகிற ஆக்ஷனில் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். எஸ், கிட்டத்தட்ட 574 பிளேயரில் நிறையா விக்கெட் கீப்பர்ஸ் இருந்தாலும் ஒரு 11 பேரை செலக்ட் பண்ணி இவங்க தான் ஹை டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது யார் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் 2 கோடி ரூபாய்க்கு தன்னோட பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா அவர் வந்து செட்டு 1லேயே வந்துருவார், அந்த மார்க்கு செட்டு 1லேயே. ஸோ ஜாஸ் பட்லர் யாருக்கு வேணுமோ எல்லா டீமும் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பயங்கரமான ஓப்பனிங் பேட்டர் அண்ட் ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பர் அண்ட் அவர் ஃபீல்டிங்கும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவார். கேப்டன்சி ஆப்ஷனாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலாண்டோட கரண்ட் ஒயிட் பால் கேப்டன், ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கர ஃபார்ம்ல இருந்திருக்காரு. அண்ட் ஐபிஎல்லையும் அவர் எல்லா இயருமே 400க்கு மேல ரன் அடிக்கக்கூடிய ஒருத்தர், அதுவும் ஒரே சீசன்ல 3-4 செஞ்சுரிலாம் அடிச்ச ஒருத்தர். ஸோ இவருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா தான் இருக்க போகுது. ஸோ இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பேரா நான் ஜாஸ் பட்லரை அதுக்கு தான் வச்சேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷான் கிஷன் எஸ் இந்தியன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கண்டிப்பா நிறைய டீமுக்கு தேவை. லைக் ஒரு மும்பைக்கு தேவை, ஒரு சிஎஸ்கே மாதிரி டீமுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுவாரு. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு வந்து தேவைப்படுறாரு அண்ட் ஜிடி மாதிரி டீமுக்கும் தேவைப்படுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷனுக்கு ஒரு நல்ல போட்டி இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து 15 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மும்பை கொடுத்தாங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் இன்டர்நேஷனல் விளையாடுறது இல்லை, அதுக்கு வேற ரீசன்ஸ் இருக்குது, அது நம்ம எல்லாருமே நிறைய பேசியிருக்கோம். பட் ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது தனி லெவலான ஒரு பொட்டன்ஷியலுங்க. லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், சும்மா அடால் துடாலாக அடிச்சு ஆடக்கூடிய ஒருத்தர், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும் எல்லாரையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர், பவர் பிளேயில் பயங்கரமாக மேக்ஸிமைஸ் பண்ணி விட்டுருவாரு. ஒரு சூப்பரான ஓப்பனிங் ஆப்ஷனும் கூட. ஸோ இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹை டிமாண்டை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தராக இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக ரிஷப் பண்ட், இவரும் மார்க்கி செட் 1ல வராரு. எஸ், ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் சொல்றாங்க 30 கோடி வரைக்கும் அவர் போயிடுவார் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20லேருந்து 25 இல்லை 22, 23 இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டுக்கான வேல்யூ வந்து இருக்கும். 30 போக மாட்டார். ஆனால் ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், அட் த சேம் டைம் ஒரு கேப்டன்சி ஆப்ஷனும் கூட. நிறைய டீம்ஸ் இவர் மேலே கண்ணு வச்சிருக்கிறதா நிறைய வந்து ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அங்கே டேபிளில் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் ஒரு சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது. ஆர்சிபி அப்படி இல்லைன்னா பஞ்சாப் கிங்ஸ், இந்த 2 டீமில் ஏதோ ஒரு டீமுக்கு அவர் போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தன்னோட பேரை 2 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எங்கேயோ போய் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பில் சால்ட், லாஸ்ட் இயர் பில் சால்ட்டுக்கு வேற லெவல் இயராக இருந்தது. ஆக்சுவலி அவர் அன்சோல்டாக போனார். 2 செஞ்சுரி அடித்ததுக்கு அப்புறமும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவர் அன்சோல்ட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் வந்து யாரோ வரல, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். அடிச்சு பிரிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டார் போன வருஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பில் சால்ட் ஒரு சூப்பர் டேலண்ட்டுங்க அவர். எஸ், இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அவர் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு இங்கிலாந்து டீமுக்காக. அண்ட் நிறைய பிரான்சைஸ் கிரிக்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு பிரில்லியண்டான விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். கண்டிப்பாக கேகேஆர் அகைன் போவாங்கங்கிற மாதிரி நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஆனால் நிறைய டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார் இவர். அண்ட் இவரும் பவர் பிளேயை பயங்கரமாக மேக்ஸிமைஸ் பண்ணுவார். ஸோ பில் சால்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை டிமாண்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டராக இருக்க போறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக கேஎல் ராகுல், தி ஸ்டார், தி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல கேஎல் ராகுல் கரெக்டாக இல்லை, அவரோட ஃபார்ம் கரெக்டாக இல்லை. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் நிறைய டிப் ஆகுது, ஒழுங்காக விளையாடுறதில்ல, நிறைய ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் அவரை சுற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கோட் படத்தில் சொன்ன மாதிரி எ லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படிங்கிற மாதிரி தான் கேஎல் ராகுலோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் யாரும் பட வேணாம். ஏன்னா ஹை லெவல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். என்ன அப்படின்னா அந்த கேப்டன்சிங்கிற ஒரு ப்ரெஷர் அவரை சுற்றி அடிச்சு அதுலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இதாகிட்டார். எந்த டீம் எடுத்தாலும் அவர் கேப்டன்சி எல்லாம் போடாதீங்க, ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க. அவர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு விளையாண்டு கொடுக்குறாரு மட்டும் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்ல கிளாஸியான ஒரு பேட்ஸ்மேன், அட் த சேம் டைம் சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பர். அவர் சின்ன வயசுலேருந்தே விக்கெட் கீப்பிங் பண்ணி தான் வளர்ந்தார். இடையில கொஞ்ச நாள் வந்து அந்த இந்தியன் டீமில் விக்கெட் கீப்பராக அவர் இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம விக்கெட் கீப்பராகவும் அவரை பார்க்குறோம். அண்ட் ஐபிஎல்ல அவர் கீப்ஸ் பண்ணுவார். ஸோ அதனால வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஹை டிமாண்டை கிரியேட் பண்ண போகிற ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டராக இருப்பார். கண்டிப்பாக கேப்டன்சி ஆப்ஷன் வேண்டவே வேண்டாம். ஓகே, இதை தாண்டி கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அதை வந்து நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு சூப்பர் டேலண்ட், ஒரு ஃபினிஷராக அவரை பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். சிஎஸ்கே கண்டிப்பாக இவருக்கு பிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா தோனிக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சக்சஸரை தேடுறாங்க. ஜிதேஷ் சர்மா கண்டிப்பாக அந்த இடத்துல சூட் ஆகிற ஒரு பிளேயராக இருப்பார். அண்ட் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஒரு ஃபினிஷராக ஒரு நல்ல மொமெண்டம்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீமோட அந்த செட்டப்ல இருக்காரு, பிளேயிங் லெவலில் தான் விளையாடுறது இல்லை. ஒரு சில மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ஆனால் இப்போ த்ரூ ஜுரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த ஐபிஎல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐபிஎல்ங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆல்ரெடி சஞ்சு வேற பிளேஸை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஐபிஎல் எந்த டீம் எடுத்தாலும் ஒரு பிளாக் பஸ்டர் வெடி அவர் காட்டுவாருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பஞ்சாப் அவரை எடுக்கக்கூடாது, வேற ஏதாவது டீம் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவரும் ஒரு ஹை டிமாண்டை கிரியேட் பண்ண போற ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா இருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக குவிண்டன் டிகாக். எஸ், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளேயர் தான் குவிண்டன் டிகாக். அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட குவிண்டன் டிகாக் பற்றி பேசியிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ எக்ஸைட்டடான பிளேயர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு சின்ன லைன் சொல்லியிருந்தார். அதை மட்டும் வந்து நான் இங்கே சொல்லிட்டு இப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, லைக் நான் ஒரு கேம் ஆட போகிறேன் அப்படின்னா எனக்கு வேற எதுவுமே தோணாது. முன்னாடி வர்ற பால் என் கையில் இருக்கிற பேட்டு மட்டும்தான் தோணும். ஸோ நான் அதை வச்சே நான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பிங் ஸ்கில் உள்ள ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன லிஸ்ட்லேயே விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இவருக்கு ரொம்ப அதிகங்க. சீரியஸ்லி நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஸ்டெம்பிங்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அதை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேட்டர், அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பாக்ஸஸ் டிக் பண்ணுறாருல, இவரும் ஹை டிமாண்டை கிரியேட் பண்ணுவார். மேபி ஒரு நல்ல டீமில் போய் மாட்டினார் அப்படின்னா நல்லாயிருக்கும். மும்பை இந்தியன்ஸ் திருப்பி பிட் பண்ணுவாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஜானி பேஸ்டோ வந்து எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, மெட்ராஸ் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். நீங்கள் எல்லாரும் அவரை சப்பன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு காலத்தில் அவர் எப்படி இருந்தவர் தெரியுமா அப்படின்ட்டு. அந்த டைலாக் தான். ஜானி பேஸ்டோ என்ன மாதிரி ஒரு பிளேயர். ரீசெண்ட் டைம்ஸில் இன்டர்நேஷனல் ஆடுறதில்ல, வாட் எவர் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஐபிஎல்லையும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லை. ஒரு இன்ஜூரி கன்சர்ன் வந்துச்சு, அதுவும் வந்து கோல்ஃப் விளையாடி இன்ஜூரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுலேருந்தே மனசு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆனால் அகைன் நான் சொல்கிறேன், ஜானி பேஸ்டோ ஒரு பயங்கரமான டேலண்ட். ஈஸியாக பாலை வெளியே ஹிட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது. இந்த வாட்டி பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸ் அப்படியே போட்டி போட்டுட்டு போக மாட்டாங்க. ஒரு 4-5 கோடிக்கு ஹை டிமாண்டை கிரியேட் பண்ணுவார். ஆனால் ரொம்ப நல்ல பிளேயருங்க. ஆக்சுவலி எந்த டீம் எடுக்கிறாங்களோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த டீமில் அவர் நல்லா ஆடுவார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஜானி பேஸ்டோவும் ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். அதுக்கு அடுத்தபடியாக ரஹ்மனுல்லா குர்ஃபாஸ் வந்து அண்டர்ரேட்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஷேடோ ஆயிடுதோ அப்படிங்கிறது எனக்கு தோணும். இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, ஐபிஎல் லெவல்லையும் சரி, இல்லை வேற பிரான்சைஸில் கிரிக்கெட்லாம் விளையாடுவார், அதுலேயும் சரி. ஒரு செம டேலண்ட். அவர் ரொம்ப சின்ன பையன். எனக்கு தெரிஞ்சு அவரை எடுத்து நல்லாவே க்ரூம் பண்ணலாம் இன்னமும். அண்ட் ரீசெண்டாக வந்து T20 செஞ்சுரிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆப்கான் பேட்டர் இந்த அளவுக்கு ஆடுவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இவரோட திறமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. கரண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணுவார் அவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரஹ்மனுல்லா குர்ஃபாஸ் ரொம்ப 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 சூப்பரான ஒரு டேலண்ட். யாராவது எடுத்து அவரை இன்னமும் நல்லா கேம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஒரு பிரில்லியண்டான விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ இவரும் ஹை டிமாண்டை கிரியேட் பண்ணுவார். அதுக்கு அடுத்தபடியாக ஜாஸ் இங்கிலீஷும் அதே மாதிரி தான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அங்கங்கே நல்லா விளையாண்டு அங்கங்கே அவரோட அந்த இதெல்லாம் காட்டினதுனால ஒரு கன்சிஸ்டண்டாக இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி யாரும் பேச முடியறதில்ல. ஆனால் அகைன் நான் சொல்கிறேன், இவருமே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். இந்தியன் பிச்சஸுக்கு பயங்கரமாக செட் ஆவார். ஸோ இவரையுமே ஒரு நல்ல பிட்டில் போடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஹை டிமாண்டை கிரியேட் பண்ண போகிற ஒருத்தராக இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் குஷால் மெண்டிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. உங்கள் இதில் எத்தனை பேருக்கு குஷால் மெண்டிஸை பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல, ஈவன் தோ தெரியுங்கிறது எனக்கு தெரியல. லைக் கரண்ட் ஸ்ரீலங்காவோட கேப்டன் அவர் செம்ம டேலண்ட், செம்மையான டேலண்ட். அது வந்து மாற்று கருத்தே இல்லை. எஸ், சில ஷாட்லாம் அவர் அடிக்கிறது பார்க்குறப்போ எப்பா என்னப்பா அந்த பையன் இப்படி விளையாடுறாங்கிற மாதிரி இருக்கும். இந்த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர். ஆனால் அவருக்கு நல்ல ஒரு ஐபிஎல் வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. பிகாஸ் அது தெரியல, என்னமோ ஒரு இது எங்கேயோ இடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறையா அந்த மாக் ஆக்ஷன்லாம் பார்த்தப்ப கூட இவரை நிறையா பேர் எடுக்க போகிறான்னாங்க. எஸ், எனக்கு தெரிஞ்சு ஏதாவது டீம் ஒரு பேஸ் அமௌண்ட்லையாவது
எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் 10 பேர் தான் எழுதியிருந்தேன் ஹை டிமாண்டு. 11ஆவதா இவர் பேரை நான் ஏன் சேர்த்தேன் அப்படின்னா இவர் ஒரு நல்ல டேலண்ட்டுங்க. ஹை டிமாண்டை கிரியேட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் நான் இப்போ சொல்ற விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இவர் இருக்கலாம். அதுக்கான தகுதி மொத்தமும் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் குஷால் மெண்டிஸ் ஆட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர் குஷால் மெண்டிஸ். கண்டிப்பா இந்த வாட்டி வந்து ஏதாவது ஒரு டீம் எடுத்து அவரோட திறமையை வெளியில கொண்டு வருவாங்கிறதுல நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் பேக்கப் ஆவாது எடுத்து வைங்கடாங்கிற மாதிரி தான் என்னோட இது இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து இந்த 11 பேர் பத்தி என்ன. இதை தாண்டி ஏதாவது ஹை டிமாண்டை கிரியேட் பண்ற விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அண்ட் எனக்கும் தெரியும் நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க. ஒரு சாம் பில்லிங்ஸ்லாம் கூட வர்றாரு. பட் அவரால் ஹை டிமாண்டை கிரியேட் பண்ண மாட்டாரு. ஓகே, ஸோ வேற யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.